ஏமா வாழ்த்தி வரம் தர போறியா? இந்த வளையத்தை கொண்டு ஒரே குத்தா குத்திட்டுமா பார்த்தா இவங்கிட்ட பேச முடியாது. அம்மா வாழ்த்தி வரம் கொடுத்தா வால்பரம்பு கையில் கொடுத்தா பாம்பாட்டம் நடத்துவாரா மாயாண்டி சுடல ஐயா மாவுசைக்கு வாசலில பிச்சை இட்டா பிச்சை கேட்ட மாயாண்டி சபதம் வைத்தா புலமகளே 8 நாளைக்குள்ள உன் கருப்பை அழிக்காமல போனேன்னா நான் கடவுளுக்கு பிள்ளை இல்லைன்னு சபதம் வைத்து மறைந்தான். வச்ச சபதத்தை நிறைவேற்ற ஈ போல சொருவம் கொண்டு இடுக்குப்புலா மரத்துல இருந்தார். 8வது நாள் வெள்ளிக்கிழமை கண்ணாடியால சன்னல் போட்டிருக்கான். மகளை எவன் கற்பழிக்க வராம்னு பாப்போம். மாயாண்டி மாவுசைக்கு சாப்பிடக்கூடிய மாம்பழத்துல புழு போல வந்தார். தெற்க தலை வைத்து வடக்க கால் நீட்டி உறங்கினான். தூக்கத்துல கற்பழிச்சா தோசை வந்துரும், நித்திரையில கற்பழித்தா நீதிக்கு பங்க வந்துரும் என்று கரும்போன சொருவத்தில கற்பழித்தானே சுடல ஐயா 8 மாத்த சூழியாக இருக்கால புலமகளும் மலவால தோட்டத்தில ஈவளக்க வந்த பெரும்புலையன மாயாண்டி பிடிச்சு உன்னுடைய இடத்துல நான் அடபடணும் சொன்னா 7வது பரன்ல நான் கற்பழித்த பெண் காளி புலையன் உன் மகளை நெஞ்சு ஈர கொடுக்கணும் சொன்னா பார்த்தா மந்திரவாதி நம்ம மகளை பழி கொடுத்தாலும் பரவாயில்லை இந்த சுடலையை நாம பிடிச்சு அடைக்கணும் சொல்லி வாரானே மாயாண்டி மந்திரவாதி பெரும்புலைய மண்ணால் ஒரு பீடம் போட்டான். மாயாண்டி சுடலை என்று எழுதி வைத்தான். வெள்ளிக்கிழமை சாமம் போல உருகோட்ட அரிசி பொங்கி முட்டையோடு முருங்கைக்காயும் பொட்ட கோழி கறி சமைத்தான். பரணி 7 போட்டு இருக்கான். 7வது பரணதியில பார்த்தானே பெரும்புலைய மாவுசைக்கு பெண்மகளை 7வது பரணதியில நெஞ்சமெல்ல கீருவானா மாவோட கொடியோட மாயாண்டிக்கு எடுத்து வைத்தான். மாயாண்டி சுடலை ஐயா ஈரலும் பிள்ளையுமா எடுத்து எப்போ போடுவாரா மாவோட கொடியோட அவளை மாப்பூச போடுவாரா மாவுசைக்கு பெண்மகளை பரன்பூச போட்டுக்கொண்டு மலையாள தேசம் விட்டு சிவேள பெரியில 3ஆத்தங்கரை தனியில லிங்கமாக முளைத்தானே சிவல பேரி சுடலை என்றும் உச்சாலம் தீர்த்தமாடி பாவநாசம் தீர்த்தமாடி வாராணி மாயாண்டி அம்பை மாநகர் கழித்து எங்கே வாராரானா ஆழ்வா குறிச்சி தான் கடந்து பொட்டல் புதூர் நாடும் விட்டு வாரானே சுடலை ஐயா சிப்பனம்பட்டி பாத கூடி நாட்டார் வெட்டி தானே கிடந்து பாவூர் சத்திரம் பாத கூடி கீழப்பாவூர் ஊரதியில வெள்ள ஊரணி கரையதியில ரோட்டுக்கு மேல்புறமா ஏ லிங்கமாக முளைத்தானே முளைத்தாரே ஏ வெள்ள ஊரணி கர சுடல ஐயா முளைத்தாரே அப்படியாக மாயாண்டி வந்து லிங்கமாக முளைத்திருந்தார் பாட
நாங்க சடையம்மாளின் வரத்து பாட வளர்ப்பு பாடு அருபுரிவ கலைமகளே வீர பல்லு விரிசடையும் விரித்தாடும் ஜடமுடியா சடமுடி கோபத்தோடு பிறந்தவளா எங்க கோபத்தோடு பிறந்தவளா ஜடமுடியோ அப்போ நல்ல சடக்காரி அம்பிகை சடையம்மாளும் காசியில இருந்து தீர்த்தமாடி ஆமா புண்ணிய ஸ்தலங்கள்லாம் கடந்து வார அம்மா எங்கெல்லாம் வரா அதாவது பேரும் புகழும் கிடைத்த கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கிளப்பாவூர்ல நம்ம கிளப்பாவூர்ல மங்களா புளிய மரத்துல இருந்து மங்களா புளிய மரமா ஆமா சரி அங்க இருந்து வரக்கூடியது இந்த ஓடை ஆமா ஐயா அம்மா அங்க இருந்து இரவும் தெரியாது பகலும் தெரியாது தண்ணி வந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அவ பாட்டு வருவா அந்த காலத்துல இது பெரிய மங்களா புளிய மரம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆமா அங்க இருந்து சடையம்மா என்ற சடமுனி பார்வை ஆமா ராவும் பகலும் தெரியாம வீரப்பள்ளு விரிசடையோட சரி அம்மா யார்கிட்ட நிலைய வாங்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தா அந்த டயத்துல அப்போ நாட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை புளியும் நாடு குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கீழப்பாவூர் தன்னாதியில வணிக வைசிய குளமதியில செட்டியார்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவார் மாசானம் செட்டியாரும் மாசானம் செட்டியாரும் ஆவுடை அம்மா பெண்ணாவளோ அந்த மாசானம் செட்டியாருக்கும் ஆவுடை அம்மா பெண்ணாவளுக்கும் மாசானம் செட்டியார் இருந்தது நம்ம பிள்ளையார் கோயில் இருக்க வாணியர் பிள்ளையார் கோயிலுக்கு வடபுறத்துல பேச்சு பிரம்மராட்சதை மகாதேவர் கோயிலுக்கு கீழ்புறத்துல அந்த கீழத்தெருவுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கார் அப்படியாக மாசானம் செட்டியாரும் ஆவுடையம்மாளும் அவக்கு ஆடு இருக்க மாடு இருக்க அடுக்கும் மெத்த வீடு இருக்க சொத்து இருக்க சுகம் இருக்க கீழப்பா ஒரு தண்ணாதியில மாசானம் செட்டியாருக்கும் ஆவுடையம்மா பெண் அவளுக்கும் ஆண்டவனின் அருளால இரண்டு ஆண் குழந்தை இன்பமோடு பிறந்திடுமா முதலாவது பிறந்தவர் பிச்சஞ்செட்டியார் என்பவரோ இரண்டாவது பிறந்தவர் தான் ஆண்டி செட்டியார் என்பவரோ ஆண்டி செட்டியார் அந்த மாசானம் செட்டியாரும் ஆவுடை அம்மா பெண்ணவளும் பிச்சஞ்செட்டியார் என்பவர பாசத்தோடு வளர்க்காலே முதலாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு பிச்சஞ்செட்டியார் என்றும் இரண்டாவது பிறந்த மகனுக்கு ஆண்டி செட்டியார் என்றும் பேருட்ட திருமகனை ரொம்ப பெருமையாக வளர்த்தா. அப்போ வளர்த்து வருங்காலத்தில் பிச்சஞ்செட்டியார் என்பவர் தான் 6 மாதம் ஒரு வயதா ஊண்டு நல்ல தவண்டுவாரா. கீழப்பாவூர் ஊரடியில 2 வயதாச்சு நடந்து வாரா பிச்சஞ்செட்டியார். 3 வயதனியில முடியறைக்கு காதுங்குத்தி
தாயான ஆவுடையம்மா முத்தால கடுக்கம் போட்டா 5 வயதாச்சு பிச்சஞ்செட்டியார் என்பவர் அரிச்சுவடி படித்துவார் 12 வயதாச்சு பலகலையும் படித்துவார் 21 வயதாச்சு 21 வயதாச்சு இளம்பரை போல் இருக்காரு அப்போ 21 வயதனில மாசானம் செட்டியாரும் மகனான பிச்சஞ்செட்டியாருக்கு காலாகாலத்துல கல்யாணம் முடிக்கணும். ஆமையா அந்த காலத்துல செல்ல கல்யாணம். ஆமா 16 வயசு 17 வயசு 19 வயசு 20 வயசுக்குள்ள 21 வயசு. ஆமா உடுக்காரனுக்கு வயசுலாம் 14 வயசுல தாலி கட்டியாச்சு. ஆ? 16 வயசுல. ஆமா. அதாவது அந்த காலத்துல மாசானம் செட்டியாரும் ஆவுடையம்மாலும் நமக்கு 2 ஆம்பளை பிள்ளை தான். 2 பிள்ளை இருக்கு. ஆம்பளை பிள்ளை 2 பிள்ளைகளே. பிச்சஞ்செட்டியார ரொம்ப பாசமா வளர்த்து 21 வயசுல நம்ம மகனுக்கு கண்ணு இருக்க போதே நம்ம கண்ணுள்ளதே பார்க்கணும்ல. கல்யாணத்தை முடிச்சுன்னு ஏயா ஏயா உங்களை தானே வாங்க இங்க வாருங்களே ஏயா. அப்போ ஒரு பெண்ணு பாருங்க. பள்ளி நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணை பாப்போமே. பெண்ணு பார்க்கும்போது அந்த காலத்துல சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைப்பாங்க. கட்டி வச்சுட்டாங்களே அந்த காலத்துல. உண்மையிலேயே சொந்த பந்தம் விட்டு போக கூடாது. அப்படி ஆமா சொந்த பந்தம் விட்டு போனா காலி கட்டி இருக்காங்க. அதனால பிச்சஞ்செட்டியாருக்கு பொண்ணு பார்க்கும்போது எந்த ஊர்ல பார்த்தாங்க? நெட்டூர்லயா? எந்த ஊர்ல பார்த்தாங்க? அப்படி கேளும். அதாவது கீழப்பாவூர்ல சரி வாணியர் கீழத்தெருவுல நம்ம கீழத்தெருவுல சரி பாலைக்காரன் வளவுல ஆமா சின்னம்மான்னு ஒரு பெண்ணு இருக்கா. அடே நம்ம சின்னம்மாச்சி. அவ எப்படி இருப்பா தெரியுமா? யாரு பார்த்தா அண்ணா செக்க நல்ல செவப்பலகி செவப்பலகி பலகி அவ செந்துருக்கம் பொட்டலகி பொட்டலகி சின்னம்மா பலகி செந்துருக்க பொட்டலகி பொட்டலகி. அப்போ அருங்கிலியா சின்னம்மாள சின்னம்மாளே அவ கூந்தளது கருப்பொழிய கருப்பொழிய அவளுக்கு கொஞ்சம் கூட கருப்பும் இல்ல கருப்பும் இல்ல. பாலைக்காரன் வளவதியில இருந்தால சின்னம்மா 16 வயதனில் பூத்திருக்கா நிறைந்திருக்காள் புஷ்பவதியாயிருக்காள் சின்னம்மா அழகு போல. இந்த கிளப்பாவூர்ல யாரு இருந்தாங்க? அவளுக்கு ஓலை பூசையில உருவாகம் தல முடியும். சின்னம்மாளுக்கு தான் ஒரு வாகம் யாருக்காது இருக்கா? அவளுக்கு ஏறுன்னு தீபுருவங்க எழுத்தாணி முக்கள முத்து கட்டி கொர்த்தது முன் வருஷ பல்லட பகலங்கட்டி கொத்தது போ பகலங்கட்டி கொத்தது போ பக்கம் 16 வல்லம் கட்டி கொத்ததை போல் பகலங்கட்டி கொத்ததை போல் பக்கம் 16 அவ கட்டி நல்ல கரும்பு போல கரும்பு போலே அவ கணங்கை 2 அழகா அவக்கு தலவாழ இள போல போலே. யாரு யாரு சின்னம்மா? வாணியரில கீழத்தெருவுல பாலைக்காரர் வளவுன்னு பேரு. அந்த பேரு தான் ஐயாவுக்கு பாலையா செட்டியாருன்னு. இவ குடும்பத்துல பிறந்தவ தான் அந்த சின்னம்மா. இவ ஐயாவுக்கு அந்த பேரு. அதனால அந்த சின்னம்மால பெண் பேசி முடிச்சிடணும்னு ஆவடை அம்மாளுக்கும் மாசானம் செட்டியாருக்கும் ஆசை. ஆமா அதான் சின்னம்மா பெண் மகளை பெண் கேட்க வேணும் என்று
மாசானம் செட்டியாரும் யாரோ அண்ணன் தம்பி சேர்ந்து கொண்டு சேர்ந்து கொண்டு பாலைக்காரர் வளவதியில அளவதிலே ஐயா ஓ வாங்க உள்ள வாங்க என்ன வர்றோம் வாங்க உள்ள வாங்க என்ன வந்திருக்கிய வந்த விஷயம் சொல்லுங்க என் மகன் பிச்சஞ்செட்டியாருக்கும் உங்க மகன் சின்னம்மால நாங்க பெண் கேட்டு வந்திருக்கோம் வந்திருக்கோம் உங்க தரக்கு இஷ்டம் இருக்கா அவ உங்களுக்கு பார்த்தா வாணியர் மேல தெருவுல ஆமா இந்த மாதிரி சின்னம்மால இங்க பெண் கேட்டு வந்திருக்கிய ஆமா ஐயா மாசானம் செட்டியார மாதிரி ஒரு நீதிவான் இந்த உலகத்துல கிடையாது கிடையாதுல்ல நீதி நிறைந்தவர் ஆமா வீரனுக்கு வீரர் தீரனுக்கு தீரர் தீரன் தீரன் அவருடைய பிள்ளை பிச்சஞ்செட்டியார் எப்படி இருப்பாரு ஜம்முன்னு இருப்பாரு ஆளு பிச்சஞ்செட்டியாருக்கு பெண்டாரம்னு பேசி முடிச்சாங்க பேசி முடிச்சிட்டாங்க பேசி முடிச்சதுதான் தோஷம் ஆமா அந்த பிச்சஞ்செட்டியார் என்பவருக்கும் சின்னம்மா பெண்ணாளுக்கும் பந்தளது போட்டல்லவோ மணவட கல்யாணம் மணவர கல்யாணம் அவருக்கு மகிழ்ச்சியோடு நடக்குதையா